வணக்கம் மக்களே. நம்ம 2 நாளைக்கு முன்னாடி ஊருக்கு போயிருந்தப்ப, நம்ம ஊருக்கு அம்மாயை போய் பார்க்கலாம்னு போயிருந்தாங்க. பார்த்தீங்க அப்படின்னா, சுத்தமாக வத்தி வறண்டு போயிருந்துச்சு. நம்ம ஊர் மட்டும் கிடையாது, நம்ம சுற்றி இருக்கக்கூடிய ஊர்களும் வறண்டு போயிருந்துச்சு. அதோட சரி, அந்த செகதிக்குள்ள ஒரு மாதிரியா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தில் ஒரு கம்பை எடுத்துக்கிட்டு போய் செக் பண்ணி பார்த்தோம்னா, அந்த தேலி மீன் வந்து அதிக அளவில் இருந்துச்சுங்க. கிட்டத்தட்ட ஒரு 20 மீன் உள்ளே இருக்கும். ஒரே இடத்துல 20 மீன் கிட்ட இருந்துச்சு. பார்த்தீங்கன்னா, ஒன்றோட ஒன்று சண்டை போட்டுக்கிட்டு அப்படியே இடைஞ்சலா இருந்துச்சு. சரி, நம்மளும் அதை வெளியேற்ற ட்ரை பண்ணிவிட்டு ஒரு கம்பு கிடந்துச்சு. அந்த கம்பை வச்சு அதை எடுக்க ட்ரை பண்ணேன், முடியலை. அந்த கம்பை நடுவில் தள்ளி விட்டு துள்ள விட்டேன். எவ்வளோ தூரத்துக்கு துள்ளுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சர சரன்னு இங்கே என் மேலே வந்து சேறு தெறிக்கிற அளவுக்கு துள்ளுச்சுங்க. இந்த எங்கள் ஏரியாவில் வந்து இந்த மீன் வந்து தேலி மீன், மயில மீன் சொல்லுவோம். உங்கள் ஏரியாவில் என்ன சொல்லுவீங்கன்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லிடுங்க. இந்த மீன் உங்கள் ஏரியாவில் இருக்கான்னு சொல்லிடுங்க முதல்ல. இது பார்த்திங்கன்னா, நம்ம ஏரியாவில் இருக்கக்கூடிய நாட்டு ரக மீன்களை வந்து ஃபுல்லாகவே அழிச்சிருச்சுங்க. இப்போ இருக்கிறது இந்த ரக மீன்கள் மட்டும்தான் அதிக அளவில் இருக்குது. தயவுசெய்து இதை அழிக்கிறதுக்கான இதை வந்து நம்ம தான் பார்க்கணும். இது இப்படியே கிடந்துச்சு அப்படின்னா, மறுபடியும் அடுத்த இதுக்கு வந்து தண்ணி வரையில் இதுக்குள்ளே இந்த மீன் வந்து கிட்டத்தட்ட இப்போ ஒரு 2-3 கிலோவிலேருந்து 5 கிலோ வரைக்கும் ஒரு மீன் இருக்குது. அதில் பார்வைக்கு அவ்வளோ பெருசாக இருக்குது. அடுத்த தடவை பார்த்திங்க அப்படின்னா, இது வந்து டபுள் ஆயிரும். 5 கிலோ இருக்கிறது 10 கிலோ வரும். 10 கிலோ 15 கிலோ வரைக்கும் இந்த மீன் பெருசாகும். ஏன்னா அவ்வளோ பெருசாக இருக்குது. சேத்துக்குள்ள இறங்கி பிடிக்க ட்ரை பண்ணியிருக்காங்க, முடியலை. அதோட நான் கல்லை விட்டு எரிஞ்சு எவ்வளோ தூரம் மீன் கிடக்கு அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்கு கல்லை விட்டு எரிஞ்சு பார்த்தேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், நான் கல்லை விட்டு எரியுமே அது எவ்வளோ தூரம் துள்ளுதுன்னு பாருங்கள். ஒன்றோட ஒன்று தான் துள்ளிக்கிட்டு இருக்குது. ஒருவேளை சில இடையில விரால் மீன் கிடக்கா அப்படிங்கிறதுக்காக செக் பண்ணுறதுக்கு நானும் ட்ரை பண்ணி பார்த்தேன். ஃபுல்லாகவே தான் இருந்துச்சு. பாருங்கள், அந்த மீனத்துக்கு உள்ளே போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன், அது அந்துருச்சு, துள்ள ஆரம்பிச்சிருச்சு. பார்த்தீங்கன்னா அதை பற்றி உள்ளே தண்ணிக்குள்ளே போட்டேன். சரி, கரையில் இருந்தால் செத்து தானே போகும், தண்ணிக்குள்ளே அது கிடக்கட்டும் அப்படின்னு உள்ளே தூக்கி போட்டாச்சுங்க. பார்த்தீங்கன்னா தெரியும், கிட்டத்தட்ட அதில் ஒரு 20-30 மீன் இருக்குங்க. அப்படி சிலது சேதுக்குள்ளே 15 மணி கிடக்கு, சிலதும் துள்ளிக்கிட்டே கிடக்கு. இப்போ கல்லை விட்டு எரிஞ்சோன்னா பாருங்கள், துள்ள ஆரம்பிக்கும். பாருங்கள் எவ்வளோ மீன் துள்ளுதுன்னு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.